வணக்கம், நான் உங்கள் விகேகே. இன்று எந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்கேன்னு பாருங்கள். ஒரு பொம்மை கடையில் என்னோடய கேஜி சிலனுக்காக பொம்மை வாங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். புரிஞ்சுதான்? அவங்களுக்கு நிறைய டாய்ஸ் வேண்டியிருந்தது புதுசாக. சரி, நாமளே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே சவுக்கரப்பேட்டில் உட்காந்துட்ருக்கோம். புரிஞ்சுதான்? நிறைய கடையில் ஏறி கடைசியில் ஒரு கடையை சூஸ் பண்ணி பொம்மைகள் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும். என்னுடைய சேனல் இப்போ லைஃப் டிசைனர் விகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பேசிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் என்ன அப்படின்னா வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டு செல்வது என்பது தான். நமக்கு ஒரு பர்டிகுலர் லைஃபுக்கு பழக்கமாகி போயிடும். எப்படி பழக்கமாகி போயிடும்? காலையில் எழுந்துப்போம், மூஞ்செல்லாம் கழுவிட்டு உட்காந்து பறக்க பார்ப்போம், காஃபி குடிப்போம், டிஃபன் சாப்பிடுவோம், கிளம்புவோம், பறக்க ஆஃபீஸ்க்கு ஓடிடுவோம். ஆஃபீஸில் அங்கே இருக்க போராட்டங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருவோம். திரும்பி வந்துட்டு மாலை வந்தோடனே அதே மாதிரி ஒய்ஃபை சொல்லி காஃபி கொடுங்க, இதை பண்ணுங்கள் அப்படின்னு சாப்பிடுவோம், படுப்போம். இந்த பழக்கம் அப்படியே நாள்பட உங்களுடைய இரண்டாம் குணமாகி விடுகிறது. வாழ்க்கையில் ஏதாவது பெறணும், வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வேணும்னா நமக்கு சட்டு இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை எப்படி நாம் தாண்டி வரலாம் அப்படின்றத நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்கிறேன்னா, கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உடைந்து போன விஷயங்கள். நீ உடைந்து நொறுங்கி போனால் கடவுள் உன் பக்கம் கண்டிப்பாக ஆறுதல் சொல்வார். உடைந்து போன மேகங்கள் தான் மழையாக்கிறது. உழுத நிலம்தான் இரண்டாக பிளந்து விளைவிக்கக்கூடிய நிலமாகிறது. பிரிந்த நெல் தான் உங்களுக்கு உணவை அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக போகும். வாழ்க்கையில் நாம் உடைந்து போகும் தருணத்தில் எல்லாம் அந்த நேரத்தில் தான் கடவுளை நினைக்கின்றோம். தினமுமே சாமி கும்பிட்டு தினமுமே ஒரு நன்றி சொல்லி சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற காஃபி, தூங்குகிற இடம், இருக்கின்ற நண்பர், குடும்பம், உறவினர் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்வது நமக்கு மறந்து போய் அப்போ திடீர்னு நினச்சிக்கிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த பழக்க வழக்கங்களை மாற்ற முதலில் இறை வணக்கம் தேவை. பிரபஞ்சத்திற்கு நன்றி, கொடுத்த அனைத்திற்கும் எனக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கை இனிதாக அமைந்தது, இன்றைய நாள் நன்றாக அமைந்தது, எனக்கு நடக்கும் அத்தனையும் என்னுடைய உயரிய நன்மைக்காகவே நடந்தது அப்படின்னு சொல்லி நாளை துவக்குங்க. கண்ணாடி எடுத்து பாருங்கள், உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு நான் வல்லவன், நல்லவன், வெற்றியாளர், எனக்கு வெற்றி என் அருகாமையிலே உள்ளது, நான் கண்டிப்பாக செய்கின்ற காரியம் அனைத்திலும் ஜெயித்து விடுவேன், இந்த நாள் இனிய நாளாக எனக்கு துவங்குகிறது. அதுதான் நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது. பழக்க வழக்கம் மாற்றுங்கள். ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை பார்த்து இன்றைக்கு உங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், இன்றைக்கி இந்த டார்கெட் முடிக்கணும், இந்த காசு வேணும், பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், வீட்டில் இது நடக்கணும், வீடு கட்டி முடிக்கணும், ஏதோ ஒரு விஷயம். அதை அந்த தண்ணிக்கிட்ட சொல்லிவிட்டு 3 முறை அதை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு நீங்கள் திரும்பி தரையில் கால் வைங்க. தரையில் கால் வைக்கும்போது சொல்லுங்கள், பஞ்சபூதம் நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம் என் நாட்களை நன்றாக அழைத்து செல்கிறது அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வணங்குங்கள். நம்ம வாழ்க்கையே பஞ்சபூதம் தான். நம் உடலும் நீர், நெருப்பு, வெளி, மண்டை தான் வெளி. மண்டையில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இருக்க. நீ போட்டால் தான் மண்டையில் சாமான், இல்லாட்டி மண்டைக்குள்ளே ஒன்றும் கிடையாது. எல்லாமே சேர்ந்த இந்த உடல் அதை கேட்டு நிறைவடைந்து நல்லவை பல உனக்கு நடக்கும்படி நீ பார்த்துக்கொள். மனதில் உள்ள கோபம், வன்மை, பொறாமை, அழுத்தம் அகற்றி விடுங்கள். முதல்ல ஒரு ஸ்டெப்பு, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை காலையில் எழுந்து நீங்கள் ஒரு 11 தரம் எழுதுங்க. இது எனக்கு கிடைத்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். புரிஞ்சுதா? அடுத்தது நீங்கள் எழுந்து அதை ஓரலாக இதில் உங்களுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாவற்றையும் எழுதி முடித்தவுடன் ஒருமுறை நீங்கள் உங்களுடைய ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ஒரு 11 முறை கேளுங்களேன். ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி 11 முறை கேளுங்க. அது கேட்டு முடிஞ்சோன்னே ரெகுலராக போங்க. அப்படி போகும்போது பேக்ரவுண்டில் உங்கள் தேவை வந்துக்கிட்டே இருக்கும். இது வாங்க போகிறேன், இது எனக்கு கிடைச்சிடும், இந்த வீடை கட்டி முடிச்சிடுவேன், இன்றைக்கி இதை பண்ணிவிடுவேன், இந்த பேமெண்ட் முடிச்சிடுவேன், இந்த இஎம்ஐ கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு போகணும். அதுதான் ஒரு ஸ்டெப்பு.
அடுத்த ஸ்டெப்பு மறுநாளைக்கு இதே செஞ்சுட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த பழையது மெதுவாக உங்களிடமிருந்து கழண்டு போகும். மாற்றுங்கள். தினம் காலையில் வாக்கிங் போக முடியல வெளியில், நீங்கள் அதுக்குள்ளேயே போய்க்கோங்க வாக்கிங். அந்த உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஹால்லையோ வேறு எங்கேயோ மொட்டை மாடியிலையோ மேலே கீழே போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது புது பழக்கம். உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் மெதுவாக அமைக்கும்போது நீங்கள் தானாகவே உங்கள் தேவைகளை நோக்கி செல்வீர்கள். இந்த பழசெல்லாம் எடுத்துடணும். பழசெல்லாம் மண்டைக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும்போது, மனசுக்குள்ளே இருக்கும்போது புதுசு வரத்துக்கு இடம் இருக்காது. பழசை நான் குப்பைன்னு சொல்லலை, அது அதிகப்படியான விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கின்றது அது. எனவே அதை நீங்கள் எடுத்து விட வேண்டும். அதை எடுத்து விட்டீர்கள் என்றால் எடுப்பது ரொம்ப சுலபம். அடுத்த விஷயத்தை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுங்களேன். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு முக்கியமாக எதாவது செய்யணும் அப்படின்னா நிறைய இந்த வீடியோ குபரன் வீடியோ பார்ப்பேன். அப்புறம் டக்குன்னு ஒரு குரோஷே போடுவேன். என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போய்டும், என் பசங்களை பார்ப்பேன். என்னுடைய மன மாற்றத்துக்கு அதிகபட்சம் இடத்தை மாற்றி தினம் ஒரு இடமா உட்காரிங்களா, அந்த இடத்துல உட்காருதுங்க. கண்டிப்பாக வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றிப்போங்க. வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றி போனாலே உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் மாறி போயிடும். அட்மாஸ்ஃபியர் மாறி போகும்போது வேறு மாதிரி இருக்கும். பால்கனியில் நின்று வெளியில் பாருங்களேன், பறவைகளை பாருங்கள், உயிரினங்களை பாருங்கள், மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் பாருங்கள். இன்னொரு பாடம் என்னவென்றால், எப்போதுமே நமக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, நீ காத்திருக்கணும், கடுமையாக உழைக்கணும். நீ காத்திருந்து கடுமையாக உழைத்தால்தான் நீ வேண்டுவது உனக்கு கிடைக்கிறது. அதனால் நீ எப்போவுமே என்ன பண்ணுற, காத்திருக்க. கடுமையாக வேலை செய்யணும், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய இல்லை, அது தப்பு. 2-3 விஷயம் வேணும். அசம்ஷன், எனக்கு ஏற்கனவே இது கிடைத்து விட்டது, நான் அடைந்து விட்டேன் என்கின்ற அசம்ஷன். பின்னர் பெர்சிஸ்டன்ட், அதன் பின்னே நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த அப்படி எப்படி ஓடிட்டுருக்கோன்னா, பின்னாடி ஓடிட்டே இருக்கக்கூடாது. நினச்சிட்டு இருக்கோம் இது எனக்கு கிடைக்கணும், கிடைக்காட்டி வேறு வழியே கிடையாது அப்படின்னு நீ நினச்சிட்டே இருக்கணும். அடுத்தது வெயிட்டிங் நிச்சயமாக கிடையாது. ஆல்ரெடி தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்துருச்சு. அதுக்கான ஆயத்தங்கள் நீ செய்ய வேண்டும். புரிந்துதா? நீ செய்து கொண்டே இருந்தால், உன் ஆயத்தம் எல்லாம் செய்து கொண்டே இருந்தால் அது தானாக காரை மெயின் ரோடில் நிறுத்திட்டு நான் ஒரு ஆட்டோ எடுத்து இன்னொரு கடைக்கு போனேன். ஏன்னா ரொம்ப பெரிய பஜார். அந்த பஜாரில் நான் போயிட்டுருக்கும்போது நான் சாமானை தேடி போயிட்டுருக்கேன். நானும் என் கூட இருந்த என்னோடய பிஏவும் இன்னொரு அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அப்படி தேடி போயிட்டுருக்கோம். இப்போ ஆட்டோவில் நான் உட்காந்துட்டேன், அவங்க அனுப்பியிருக்கேன் சாமான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அசம்ஷன் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தேவைப்பட்ட ஒன்று உங்களிடம் இருப்பதாக நீங்கள் நினைப்பது தான். இது நமக்கு கிடைச்சி விட்டது அப்படிங்கிற யோசனையை மனசில் நல்லா நிலைநிறுத்தி வந்து விட்டது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நீங்கள் நாளை மாற்றணும். இந்த யோசனை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, உங்களை அறியாமல் அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்கள் மனதுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்படி தோன்றிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, பழைய தினப்படி செஞ்சு வந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறுதல் தரும். அதுக்கு முக்கியமான மாறுதலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இடத்தை மாற்ற வேண்டும். உட்காருகின்ற இடம், எப்போவுமே தினப்படி உட்கார்ந்த இடம், தினப்படி பேசின விஷயங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு புது விஷயமாக பார்க்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை மாத்திரம் தான் நீங்கள் பார்க்கணும். வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது எப்போவுமே பாசிட்டிவாகவே நினைக்கணும். ஒரு ஒர்க்கை பண்ணி சரி இதை முடிச்சு கூட, ஏன் இவ்வளோ வேலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா இருக்கு இந்த வேலை, நல்லா முடிச்சுட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி நீங்கள் வரும்போது தானாக நீங்கள் மாற்றத்தை குவாண்டம் ஜம்பிங் பண்ணிடுவீங்க. உங்களை அறியாமல் உங்களுக்கு தேவையான இடத்திற்கு நீங்கள் போய் சேர்ந்து விடுவீர்கள். சர்வ வல்லமை படைத்த ஆண்டவனின் ஒரு பாகம் நீ. You're a part of the God and the universe is all the time with you. எல்லா நேரமும் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். என்ன ஒன்று, என்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற சந்தேகம். முடியுமா முடியாதா நீ எப்படி நினைப்பேன். அந்த முடியுமா முடியாதான்ற சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. எல்லாம் இப்போ அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தருக்கு வேலை அவன் கிடச்சி போச்சுன்னா அப்போ உங்களுடைய சக்தி என்ன? அதே போல் தான் உங்களுடைய விஷயமும். உங்களை நீங்கள் காதலிக்கும் போது, உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது, உங்களை அறியாமல் அந்த ஆற்றல், சக்தி, எனர்ஜி உங்களுக்கு வந்துவிடும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லி, இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. பரவாயில்லை, உங்களுக்கு சில விஷயங்கள் வரல,
உங்களால் செய்ய முடியல, பிரச்சனை கிடையாது. செய்ய முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் திறனா செய்யலாமே. எதுவுமே முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து பிரபஞ்சம் உங்களோடு சேர்ந்து, அதுவும் நீ இப்படி உட்காந்தா அது அப்படி உட்காந்துரும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும். நீ தான் அதை உணர்ச்சி ஊட்டி சொல்லி தேவைகளை அதுக்கு தெரியப்படுத்தி தானாக அது உன் தேவைகள்லாம் மறைந்து கொண்டு சந்தோஷமாக, சின்ன ஒரு குழந்தைக்கு நீ இதை எடுத்துட்டு வா கண்ணா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது குதிச்சு ஓடல. அது மாதிரிதான் பிரபஞ்சமா குதிச்சு ஓடி உனக்கு தேவைகள் அனைத்தையும் அது பூர்த்தி செய்யும். பழக்க வழக்கங்களில் நீ மாறுபட வேண்டும். நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்கு வேண்டும். திடீர்னு இதிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தானாவே அந்த சந்தோஷம் வரும். பழக்க வழக்கம் மாத்துறது எல்லா விதத்திலையும். நடை, உடை, பாவனை. நடைனா நம்ம நடந்துக்கிறது, உட்கார்ற இடம், பேசுகிற இடம், பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. உடனடியாக 24 மணி 2 நிமிஷத்தில் மாற்ற முடியாது. இது டைம் எடுக்கும். ஆனால் மாற்றிக்கோங்க. உடை நல்லா உடுக்கிறது, ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸை பியூட்டிஃபுல்லாக போடுங்க. யூஆர் பியூட்டிஃபுல். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எல்லாவற்றிலும் அழகு. எப்போ உங்களுக்கு சொல்றேன், கருப்பிலே அழகும் காந்தத்தில் ருசியும். சாப்பாடு அடி வண்டியில் இருக்குல்ல, அடி மண்டி, அந்த கருப்பில் உப்புமாலாம் வரும். அதை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கருப்பிலே அழகும். கருப்பில் அழகு இருக்குது. நீ இந்த மாதிரி இருக்க, அந்த மாதிரி இருக்க, உன்னோட பர்சனாலிட்டி இப்படி இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்காத. அவனை போல என்னால் இருக்க நீ இல்லை. நீ தனிப்பட்ட மனிதன். அவன் போல் நீ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீ தனிப்பட்ட மனிதன். உனக்குள்ள எல்லா விதமான சக்திகளும் விஷயங்களும் உன்னுள்ளேயே இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்கு அவனை பற்றி உன்னோட கம்பேர் பண்ண? நீ இன்கம்பேரபிள். எதுக்குமே யாருக்கும் உன்னை வச்சு நீயும் மற்றவர்களும் ஒன்று என்று சொல்ல முடியாத ஒரு ஆள். உயர்ந்தவன், புத்திசாலி, அழகானவன், அறிவாளி. புரிஞ்சுதா? அப்படின்னு ஒரு எண்ணத்தை நீ வளர்த்துக்கிட்டு அதுக்காக கர்வமோ ஈகோவோ நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, இந்த விஷயம் என்னால் செய்ய முடியும்ப்பா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 4-5 வார்த்தைகள் மனசுக்குள் வந்துட்டே இருக்கணும். வேணுங்கிற எண்ணங்களை நான் அடைந்தே தீருவேன் என்கின்ற பிடிவாதம். பின்னாடி ஓடாம உட்கார்ந்த இடத்துல இது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு அப்படின்னு சரியான விகிதத்தில் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உணர்வோடு ஒத்திசைவோடு செய்து கொள்ள வேண்டும். ரீவயரிங் மைண்ட் இஸ் வாட் யூ டூ. சேஞ்ச் பண்ணணும். செய்கின்ற விஷயத்தை தினமும் போல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இல்லாமல் மாற்றி நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தானாகவே உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் நடந்துடும். கொஞ்சமாக தான் மாற்றணும். ஓவர் நைட் மாற்றி இன்னைக்கே மாற்றி நாளைக்கு பெரிய ஆள் வர்றதுக்கு அதே கிடையாது. சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சின்ன விஷயங்களாக நடை, உடை, பாவனை சொன்னேன்ல. பாவனை என்ன பாவனை? நான் வெற்றியாளன் என்கின்ற பாவனை, நான் கெட்டிக்காரன் என்கின்ற பாவனை, என்னால் முடியும் என்கின்ற பாவனை. அதான் பாவலா காமிக்கிறது இல்லை, பாவனை. பாவனை காமிச்சிட தப்பி தவறி கூட பாவனை காமிக்க வேண்டும். காண்பித்து வாழ்க்கையை நீ கொண்டு செலுத்த வேண்டும். பழக்க வழக்கங்களில் மாறினாலே பிரபஞ்சம் அதுவும் சேர்ந்து மாறிடும். நான் தான் சொன்னேன்ல, உன்னுடைய பிரபஞ்சம் உன்னுடைய இது. நீ செய்யறதா குரங்கு தலையில குள்ளா போட்டதும் அவுத்து போடுறதும் எப்படியோ அதே மாதிரிதான் பிரபஞ்சம். நீ சொல்றதை அது கேட்கும். நீ நினைச்சதை அது நடத்தி கொடுக்கும். குடுக்குடுன்னு ஓடி போய் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ எதுக்காக கஷ்டப்படுற? எதுக்காக மனம் தளர விடுற? தளரவே விடாது. அதே மாதிரி நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய மனைவி இறந்து போய் 15 வருஷம் ஆச்சு. நான் தனிமை, இப்போ எனக்கு 51 வயசு, ரொம்ப தனிமையாக இருக்கு. எனக்கு ஏன் முன்னாடியே நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு துணையை தேடிக்கொள்ளவில்லை அப்படின்னா என் பொண்ணு சொன்னா வேண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், ஒரு பைத்தியக்காரத்தனம் அது. ஏன் தெரியுமாங்க, உங்களுக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து தான் ஆக வேணும். பொண்ணு முக்கியம். பொண்ணை வளர்த்து ஆளாக்கி அவளை பாதுகாத்து கொண்டு போங்க. ஆனால் கடைசியில் பொண்ணும் கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் பையன் கல்யாணம் பண்ணி போட்டாலும் தனிமையில் வாழ்வது நீ மாத்திரம்தான். அந்த தனிமை போக்க தயாராக இல்லையா? ஒரு முடிவு எடுத்துட்டியா? அந்த முடிவுக்கு ஏற்றா போல் தியானம், ஞானம், ஸ்பிரிச்சுவலிசம் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது. இல்லை சினிமா தான் பார்க்க பிடிக்கும், வேறு ஏதாவது ஹாபி இருக்குது, டென்னிஸ் ஆடலாம், டேபிள் டென்னிஸ் ஆடலாம், அந்த மாதிரி பல ஹாபி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஹாபியெல்லாம் வச்சுட்டு நிறைய புத்தகங்கள் படித்து நிறைய பாட்டை கேட்டு வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடு. தனிமை நம்ம பிறக்கும் போதே தனிமை, வாழும்போதும் நிறைய விஷயங்கள் நம்மளால் யாரோட பகிர்ந்து கொள்ள முடியாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சு பூட்டிப்போம் சில உணர்வுகளை எல்லாம். தனிமை என்பது பிறந்தவுடன்
உன்னுடைய உடன்பிறப்பு தனிமை. அதனால தனிமையாக இருக்கேன்னு சொல்லி நீ கவலையப்படாது. உலகத்தில் யார் உன் கூட கடவுள் இருக்கிறான், உன்னுடைய பிரபஞ்சம் உன் கூடவே ட்ராவல் ஆகுது. ஓகேயா? இது டாப்பிக்கை விட கொஞ்சம் டைவர்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேர் பேசும்போது இந்த மாதிரி தனிமையை பேசும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக, தனிமையாக இருக்காதீங்க. அப்படி பார்க்க போனால் நானும் தனியாக தான் இருக்கேன். ஆல் த டைம் ஐ எம் அலோன். நான் வந்து என்னையே நான் வந்து உற்சாகப்படுத்திக் கொள்வேன். நான் எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்து கொள்வேன். ஓடுவேன், ஆடுவேன், இதை பண்ணுவேன், அதை வாங்குவேன், வேண்டாத விஷயம் நோண்டிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போயிடுறேன். தனிமை யாருக்குமே பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் நினைத்தால் அதை தாண்டி வந்து விடலாம். புரிந்ததா? ஸோ பழக்க வழக்கங்கள் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். நாம் வந்து யாரையும் புண்படுத்தாத விதத்தில் சில விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். எப்படி புண்படுத்தாத விதத்தில்? நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் அந்த கஷ்டத்தை கொட்டி உன்னால தான் வந்தது, என்னால் தான் வந்ததுலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல நிறுத்திடணும். அடுத்தது பொறாமைப்படுதல். யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. யாரை பார்த்தும் உன்னளவுக்கு நான் இல்லை என்று நினைக்காதீர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா உங்களை திருத்திக்கிட்டீங்கன்னா கோபம் வராமல் இருக்காது. வர்றது தப்பே கிடையாதுங்கிற பூச்சிக்கோங்க, ஆனால் உடனே மறந்துடுங்க. ஏன்னா சீக்கிரம் மறந்துங்க. சிரிக்க பழகுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சிரிக்க பழகினால் உங்கள் பழக்க வழக்கங்கள் மாறி நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறிவிடுவீர்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.